ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அளவு பேரிச்சம்பழத்தில் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 300 கிராம் இருக்கும். 1/2 கப் அளவு நல்ல ஹாட்டான தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேரிச்சம்பழம் நெய்யை எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க பேரிச்சம்பழத்தை சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எந்த சுகருமே நம்ம சேர்க்கலை. ஸோ ரொம்ப ஆரோக்கியமான பேரிச்சம்பழம் அல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.